பாத்ம புராணம் பெயர் காரணத்தை பார்த்து விட்டோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. வேதவியாசர் தான் 18 புராணங்களையும் இயற்றினார். அதனால அந்த வேதவியாசருடைய திருவடிகள் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொள்வோம். அவர் இல்லைன்னா 18 புராணங்களும் நமக்கு கிடைத்திருக்காது. அதனால யார் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை கொடுத்தவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு தான் அதுக்குள்ள போகணும். அப்பதான் அந்த விஷயம்ங்கிறது நமக்கு புரியும். அப்பதான் பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். ஆச்சாரிய வந்தனம் சொல்றோமா இல்லையா, குரு வந்தனம் சொல்றோமா இல்லையா. எந்த காரியத்தை தொடங்கினாலும் குருவனுடைய அருளோட தான் தொடங்க வேணும். அப்பதான் திருவான பகவானுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிட்டும். அதனால 18 புராணங்களையும் இயற்றியவர் வேதவியாசர். வியாசாய விஷ்ணு ரூபாய. இந்த வேதவியாசர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் விஷ்ணுவனுடைய உருவம். விஷ்ணு வேறு வியாசர் வேறு அப்படிங்கிறது கிடையாதாம். 4 வேதத்தையும் அவர் பிரித்தபடியினால அவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. அவர் 4 வேதத்தையும், இது ருக்கு பாகம், இது யஜுசு பாகம், இது சாம பாகம் அப்படின்னு அவர் தான் பிரித்தார். இப்ப நாம இருக்கிறது கலியுகம். இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முந்தின யுகம் திரேதா யுகம், அதுக்கு முந்தின யுகம் கிருத யுகம். முதல் 3 யுகத்துல வேதம்ங்கிறது ஒன்றாகத்தான் இருந்தது. ருக்கு வேதம், எஜுர்வேதம், சாமவேதம்னு தனித்தனியாலாம் கிடையாது, எல்லாமே ஒன்றாகத்தான் இருந்தது. கலியுகத்துலதான் வேதத்தை 4ஆக வேதவியாசர் பிரித்து கொடுத்தபடியினால கலியுகத்துலதான் வேதத்தை நாம 4ன்னு சொல்லுகிறோம். இது ருக்கு பாகம், இது எஜுசு, இது சாமவேதம் அப்படின்னு கலியுகத்துலதான். அப்போ முதல் 3 யுகத்துல ஒருத்தர் வேதம் அறிந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ருக்கு வேதமும் தெரியும், எஜுர்வேதமும் தெரியும், சாமவேதமும் தெரியும்னு அர்த்தம். கலியுகத்துல ஒருத்தர் வேதம் அறிந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ருக்கு வேதமோ அல்லது எஜுர்வேதமோ அல்லது சாமவேதமோ ஏதோ ஒன்றை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப முதல் 3 யுகத்துல வேதம் அப்படிங்கிறது ஒன்றாகவே இருந்தது. சரி, எதுக்காக கலியுகத்துல அவர் வேதவியாசர் பிரிக்கணும்? அதே போல கலியுகத்திலையும் 3 வேதம் ஒன்னாவே இருந்திருக்கலாமே. எதுக்கு அவர் பிரிக்கணும் அப்படின்னா, கலியுகத்துல இருப்பவர்கள் அவர்களுடைய ஆயுசு ரொம்ப குறைச்சலான ஆயுசு. அவர்களுடைய வாழ்நாள் ஆயுட்காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச காலம். அதனால குறைஞ்ச காலத்துல மொத்த வேதத்தையும் தெரிந்து கொள்வதுங்கிறது முடியாது. அதனால வேதவியாசர் இதை 4ஆக பிரித்து 4ல ஏதாவது ஒன்றை தெரிந்து கொண்டாலே முந்தின 3 யுகத்துல முழு வேதத்தை தெரிஞ்சா என்ன பலன் கிட்டுமோ அது கலியுகத்துல 4ல் ஒன்றை தெரிந்து கொண்டால் அந்த பலன் கிட்டிவிடும் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் வேதத்தை 4ஆக பிரித்தார். அப்பா, நல்ல வேளை நாம கலியுகத்துல பிறந்தோம். இல்லைன்னா மொத்தத்தையும் அதிகரிக்கணுமே. சாமவேதம் அடியவங்களுக்கெல்லாம் சாமவேதம். இப்ப சாமவேதத்தை அத்தியனம் பண்றதுக்கே 12 வருஷம் 14 வருஷம்னா, அப்போ ருக்கு வேதம் எஜுர்வேதம் அதுக்கு ஒரு 12 14ன்னு வந்தா அப்ப கிட்டத்தட்ட 50 வருஷம் வேதாத்தியனம் பண்ணணும். ஆனா கலியுகத்துல அப்படிலாம் இல்லை. 12 வருடம் வேதாத்தியனம் பண்ணினாலே வேதத்தை அறிந்தவர், பண்டிதர் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். அதனால கலியுகம் அப்படிங்கிறது மிகவும் சுலபமானது. வேதவியாசர் இடத்துல அத்தனை பேரும் ரிஷிகளுக்கெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டதாம். அதனால எல்லாரும் சேர்ந்து வந்து கிருதயுகம் சிறந்ததா, திரேதாயுகம் சிறந்ததா, துவாபர யுகம் சிறந்ததா, கலியுகம் சிறந்ததா, 4 யுகத்துல எது சிறந்தது அப்படின்னு கேட்டா
கிருதயுகத்துல எல்லாரும் சத்தியம் பேசுவார்கள், யாரும் பொய் பேச மாட்டாங்க. திரேதாயுகத்துல சத்தியம் பேசுபவர்கள் 75%, பொய் பேசுபவர்கள் 25% தான். அடுத்து துவாபர யுகத்துல 60% உண்மையை பேசிடுவா, 40% தான் பொய் பேசுறவா. கலியுகத்துல 75% பொய் பேசுறவா, 25% தான் உண்மை பேசுறவா. அப்போ எது சிறந்த யுகம்? நான் இப்ப உங்கள்கிட்ட எல்லாம் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க. வேதவியாசர் என்ன சொல்லிருக்கணும்? கிருதயுகம் அதுதான் சிறந்தது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா வேதவியாசர் அப்படி சொல்லல. கலிசாது அப்படின்னு சொன்னாராம். கலியுகமே சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். உடனே அது எப்படி? கிருதயுகத்துல தானே நல்லோர்கள், பெரியோர்கள், தபஸ்விகள் அவர்கள்லாம் நன்னா வாழ முடியும். கலியுகம்ங்கிறது துஷ்டமான ஒரு காலமாச்சே அப்படின்னு கேட்க, அதுக்கு வேதவியாசர் தெரிவிக்கிறார் கலிசாது. ஏன் தெரியுமா? கிருதயுகத்துல 10,000 வருடங்கள் தவம் புரிந்தால் என்ன பலன் கிட்டுமோ அது 2வது யுகம். திரேதாயுகத்துல 1000 வருஷம் பண்ணினாலே கிட்டி விடுமா. திரேதாயுகத்துல 1000 வருஷம் பண்ணினா என்ன பலன் கிட்டுமோ அது துவாபர யுகத்துல, அதாவது துவாபர யுகத்துல 10 வருஷம் பண்ணினாலே கிட்டி விடுமா. துவாபர யுகத்துல 10 வருடங்கள் செய்தால் என்ன பலனோ அது கலியுகத்துல ஒரே வருடத்திலே கிட்டிவிடும். அப்ப கலியுகம் 1, அதுக்கு மேல 100, அதுக்கு மேல 1000, அதுக்கு மேல 10,000. அதனாலதான் வேதவியாசர் முக்காலத்தையும் உணர்ந்தவர். பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வேதவியாசர் உணர்ந்தார். அதனால கலிசாது அப்படின்னு தெரிவித்தார். கிருதயுகத்துல இருந்தவள்னா 80,000 வருடங்கள், 90,000 வருடங்கள் மேல கணக்கெல்லாம் காட்ட போறார். நான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக 80, 90ல சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு கணக்கு காட்ட போறார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது திரேதாயுகம். தசரதன் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்? 60,000. ராமன் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்? 11,000 ஆண்டுகள். தகப்பனாருக்கும் பிள்ளைக்குமே வித்தியாசம் பாருங்க. அவருக்கு 60,000, இவருக்கு 11,000. ரெண்டும் ஒரே யுகம் தான், திரேதா யுகம் தான். அதுக்கு அடுத்தது துவாபர யுகம். அங்க 80,000, அடுத்து 60, 11க்கு வந்துடுது. அதுக்கு கீழே துவாபர யுகத்துல இருக்கிறவாள்னா 5,000 வருடங்கள், 8,000 வருடங்கள் இருந்ததாக நாமும் அறிகிறோம். ஆனா கலியுகத்துல அவ்வளோத்துக்கெல்லாம் கிடையாது சுவாமி. 100, 120, அது 120 காலம் போயிடுது. அநேகமா 100. அது எங்கேயோ பாகிஸ்தான்ல யாரோ ஒருத்தர் 120 வயசு இருக்காராம். சைனால யாரோ ஒருத்தர் 120 இருக்காராம். பீகார்ல யாரோ ஒருத்தர் 121 வருஷம் இருக்காராம். 107 வருஷத்துல ஒருத்தர் இருக்காருன்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருகிறது. அவ்வளவே. அப்ப 100, தகப்பனார் தாத்தா காலத்துல 90, தகப்பனார் காலம் 80, நம்ம காலம் 70. இன்னைக்கு வைத்தியரிடத்துல மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு கேட்டா 65, 68 அப்படின்னு சொல்றா. கொரோனாவுக்கு முன்பு, 2020க்கு முன்பு, கொரோனாவுக்கு பின்பு நான் தெரியாது சுவாமி அப்படிங்கிற நிலையில நாம கொண்டு வந்து விட்டுருக்கோம். அப்போ கலியுகத்துல மந்த புத்தி படைத்தவர்கள், மந்த ஆயுசு படைத்தவர்கள், அவர்களுடைய வாழ்நாள் காலமும் குறைஞ்சு போச்சு. புத்தி சாமர்த்தியம், கிரகண சாமர்த்தியமும் குறைஞ்சு போயிடுது. அதனால மொத்த வேதத்தையும் இவனால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வேதத்தை 4ஆக பிரித்தார். இது ருக்கு பாகம், இது யஜுசு பாகம், இது சாம பாகம்னு வேதவியாசர் பிரித்தார். அந்த வேதவியாசர் அவர்தான் 18 புராணங்களையும் இயற்றினார்.